ஆமாங்க, கையில் ஒரு டப்பாவை கொடுத்து மாட்டி விட்டா சொல்லலாம் பையன் அவன் லேகியம் விற்கிறான். லேகம் விற்கிறவன் தான் அவன் பார்த்தாக்க எப்படி தெரியுது? அதோட கேவலமாக இருக்கும். பிரதமர் மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோடி 10 வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறார். கேஸ் விலை ஏறி போச்சு. ராகுல் காந்தி வந்தால் பரம்பரை நல்லா தான் இருக்கும். ராகுல் காந்தி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ராகுல் காந்தி தான். மக்களோட மனநிலை இப்படி இருக்கு. ஆனா 370 தொகுதிகள்ல பாஜக ஜெயிக்கும், 400 இடங்களுக்கு மேல பாஜக கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துல சொல்லியிருக்காரு. எந்த நம்பிக்கையில சொல்லியிருப்பாரு? எல்லாம் தில்லுமுள்ளு செஞ்சிடலான்ற நம்பிக்கையில தான். மக்கள் சந்தேகப்படாத அளவுக்கு தில்லுமுள்ளு செய்கிற வித்தைகளை உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். என்னது, காங்கிரஸ் வங்கி கணக்கில் இருந்து பாஜக பணத்தை திருடி இருக்கா? The BJP government forced the banks of the Congress party. வட மாநிலங்கள்ல விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுல மீனவர்கள் போராடிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? அதாகப்பட்டது மகாஜனங்களே. நல்ல கலரா செலக்ட் பண்ணுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதடி செல்லக்குட்டி, அப்படியே தக தகன்னு மின்ற மாதிரியே வாங்கிடுவோம். ஒரு கூட சன்லைட், ஒரு கூட மூன்லைட், ஒன்றாக சேர்த்தா கலர் தானே NY. அப்பத்த வெச்ச கருப்பே இப்ப நச்சக்க சவப்பே. அடடா தம்பி, நீங்களும் செம்ம சிங்க்ல பாடுறீங்களே. பாட்டு மட்டும் இல்லைங்க, நல்ல வசனமும் பேசுவேன். பாக்குறீங்களா? கருப்பு ஒலை போட ஒண்ணு. பரவாயில்லைங்க, இந்த பெயிண்ட் கடை மட்டும் இல்லாம தெரு தெருவா போய் பேசி கூட பொழைச்சுக்குவீங்க. செல்லக்குட்டி, அவர் என்ன அண்ணாமலை ஜி மாதிரி லேகியம் விற்கிறவரா? என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லேகியம் விற்கிறாரா? இவர் சொல்லலங்க, அவரே ஒத்துக்கிட்டாரு. அண்ணாமலையே விற்கிறவர்னு ஒத்துக்கிட்டாரா? அட ஆமா தம்பி, அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவரை கலாச்சி எடுத்துட்டாரு. அது தெரியாத உனக்கு? பேசுறது பாருங்க, சகிக்க முடியலங்க. லேகி விற்கிற மாதிரி. ஐயா ஐயா, இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா. அது தெரியுங்க, இவர் எப்போ ஒத்துக்கிட்டாரு? இவர் அதை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல, 27ஆம் தேதி பெரிய பாட்டில்ல லேகியம் விற்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரை பூச்சாண்டின்னு விமர்சனம் பண்ணாரு. அத கூட ஆமா நான் பூச்சாண்டி தான் ஒத்துக்கிட்டாரு. பிற இயக்கத்துல இருந்து வலை வீசி பிடிக்கிற ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாரு. இப்போ அதாவது இந்த புல்லை பிடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா, அந்த வேலை. இப்போ அவர் தாடியெல்லாம் பார்க்கும்போது மாயாண்டி பூச்சாண்டி மாதிரி தான் இருக்குது. அவர் அந்த மாதிரி தான் வந்து இப்போ பார்க்குறாரு. வந்துட்டாரா பூச்சாண்டி மாயாண்டி, அப்படி தான் வந்து அவருடைய அந்த தோற்றமே இருக்கு. ஒரு படத்துல வடிவேலு சொல்ற மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாக்குறாரு, அவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரோ. அப்படிலாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாத தம்பி. அதிமுகவும் பாஜகவும் என்னைக்கு இருந்தாலும் கொள்கை ரீதியா ஒத்து போற கட்சிகள் தான். இன்னைக்கு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, இவரும் வலிக்காதுற மாதிரியே நடிப்பாரு. அப்புறம் ஒரு நாளைக்கு இதெல்லாம் ஒரு நடிப்பா அப்படின்னு மக்கள் மனசு உடைஞ்சு போற மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம் கோபால், கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால். லேகியம் விற்கிறவர் மாதிரி அண்ணாமலை இருக்காரான்னு மக்கள் கிட்ட கேட்டோம். அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. ஆமாங்க, கையில் ஒரு டப்பாவை கொடுத்து மாட்டி விட்டா சொல்லலாம் பையன் லேகியம் விற்கிறவன் தான். லேகம் விற்கிறவன் தான் அவன் பார்த்தாக்க எப்படி தெரியுது? ஆமா, அவர் தான் பேசிக்கிறாரு. கட்சியுடைய தலைவர் மாதிரி பேசணும், தலைவர் மாதிரி பேசுறாரு. அண்ணாமலையோட பீச்சிங்கெல்லாம் யாரும் புதுசாக எடுத்துக்கிறது இல்லை, எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது குவாலிட்டி கிடையாது. அது மாதிரி தான் பேசுகிறாரு. கண்டிப்பா அவர் லேகம் விற்கிறவரை தான். அதோட கேவலமாக இருக்கிறோம். அதே மாதிரி பூச்சாண்டின்னு தன்னை அண்ணாமலை ஒத்துக்கிறாரே அப்படின்னு கேட்டோம். அதுக்கும் மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. 2 பேருமே பூச்சாண்டி தான். 2 பேருமே ஒருத்தர் வாங்கல கிடையாது. பூச்சாண்டி ஏங்க, பிஜேபி வளர்ச்சி சொல்றாருல, நிக்க வேண்டியது தானே. ஜோக்கர் மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாரு. போலீஸ் வேலை ரிசைன் பண்ணிட்டு பாஜகவில் வந்திருக்கிறாருன்னா சம்பாதிக்கிறதான வந்திருக்கிறாரு. அண்ணாமலை இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் ரவுடி சேமியார் தான். அவரும் அண்ணாமலை பற்றிலாம் தெரியாது. பூச்சாண்டி தான் அவரு, பூச்சாண்டியே தான். தமிழ்நாட்டில் அவனுடைய கட்சியில் உள்ளவன் யாரு? எல்லாம் திட்டு பையன், அயோகி பையன், முள்ள மாதிரி முடிச்சா வைக்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார் சொன்னது கரெக்ட் தான். தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி தான் இருக்கிறாரு. மக்களவை தேர்தல் வருதுல்ல, அதான் இப்படி அப்படின்னு கருத்துக்கு பதில் கருத்துன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சென்னையில் இருக்கிற மாநில தேர்தல் ஆணையத்துல ஆலோசனையில ஈடுபட்டார். பாத்தீங்களா? ஆமா தம்பி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒன்னொன்னுத்துக்கும் 10 நிமிஷம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு.
இதுல ஒவ்வொரு கட்சி பிரதிநிதிகளும் கலந்துகிட்டு பேசிக்காங்க. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் செய்தியாளர்கிட்ட பேசும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். விவிபேட் முறையில செய்யப்பட்டிருக்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஒரு தொகுதிக்கு 2% எரர் ஏற்படும்னு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கிறதாகவும், இது 50,000 வாக்குகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இடையிலே ஒரு விவிபேடை வைத்து அதிலும் அந்த விவிபேடை வந்து 10% கவுண்டிங்கில் பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையமே இது போன்ற வழிமுறைகள் பின்பற்றினால் 1-2% வரை எரர், அதாவது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த 40,000 50,000 வாக்கு என்பது ஒரு தொகுதியினுடைய வெற்றியை நிர்ணயிக்க எந்த அளவுக்கு உதவும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இதே மாதிரி காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சி பிரதிநிதிகளும் தேர்தல் ஆணையர் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு முக்கியமான கருத்துக்களை வலியுறுத்தி இருக்காங்க. செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விருப்பு வெறுப்பின்றி தேர்தலை நியாயமா நடத்தணும், வாக்காளர் பட்டியலில் உள்ள முரண்பாடு குளறுபடிகளை களையணும் அப்படின்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? ஓஹோ, நீங்க ஜெயக்குமாரோடைய ரசிகையா? அவரை குறிப்பிட்டு சொல்றீங்க? ஏங்க, அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளை கவனிச்சிங்களா? விருப்பு வெறுப்பு முரண்பாடு குளறுபடி, அதை தாங்க உங்களை கவனிக்க சொன்னேன். ஓஹோ, இதெல்லாம் அவர் பர்சனலா மனசு நொந்து பேசுற வார்த்தைகளா கூட இருக்கலாம்னு சொல்றீங்களா? அட, கரெக்டா புடிச்சிட்ட தம்பி. ஒரு பக்கம் பாஜக கூட பஞ்சாயத்து, இன்னொரு பக்கம் OPS, டிடிவி, சசிகலா கூட மல்லுக்கட்டு. இது எல்லாமே தேர்தல் நேரத்துல கொஞ்சமாவது பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஆமாங்க, எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. வரப்போற மக்களவை தேர்தல்ல பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அதிமுக தரப்புல சொல்ல முடியுமா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அதிமுகவுக்கு வேணா அடுத்த பிரதமர் யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அங்க பாருங்க, அவங்களே அடுத்த பிரதமர் யாருன்னு சொல்றாங்க. மோடி வரமாட்டாரு, இருக்கிறவங்களுக்கு தான் பண்றாரு, இல்லாதவங்களுக்கு பண்ண மாட்டாரு. ராகுல் காந்தி வந்தாக்கா நல்லது கெட்டது, ஏழைங்களுக்கு நல்லது கெட்டது செய்வார். ராகுல் காந்தி தான். ஏன்னா 10 வருஷம் பார்த்தாச்சு. இவர் பண்ண கூத்தெல்லாம் சாதாரண கூத்து இல்லை, அவ்வளோ கூத்து பண்ணிட்டாரு. நாட்டில் ஜனநாயகமே கிடையாது, அது வைக்கதான் சட்டம். ராகுல் காந்தி தான் வருவார். அவர் தான் இளமையோடு நல்ல ஒரு புது திட்டங்களோடு ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு மன நிறைவோடு வராருன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோடி 10 வருஷமாக இருக்கார். அவர் வந்து 10 வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறார். கேஸ் விலை ஏறி போச்சு. ராகுல் காந்தி வந்து அவர் பரம்பரை நல்லா தான் இருக்கும். வேற யாரும் வர்றதெல்லாம் மனசுக்கு திருப்திப்படாது. ராகுல் காந்தி தான் வருவார். அவங்களுக்கு அரசியல் பற்றி தெரியும். அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தாங்க, இது உண்மைங்க. இது காங்கிரஸ் தான் அடுத்து வரும், மோடி வர மாட்டார். ராகுல் காந்தி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களோட மனநிலை இப்படி இருக்கு. ஆனா 370 தொகுதிகள்ல பாஜக ஜெயிக்கும், 400 இடங்களுக்கு மேல பாஜக கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துல சொல்லியிருக்காரு. எந்த நம்பிக்கையில சொல்லியிருப்பாரு? எந்த நம்பிக்கையில? எல்லாம் தெல்லுமுள்ளு செஞ்சிடலான்ற நம்பிக்கையில தான். தில்லுமுள்ளு பண்ணி பாஜக ஜெயிக்க பாக்குதா? ஆமா தம்பி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதை பத்தி பேசியிருக்காரு. தொடர்ந்து பேசிக்கிட்டும் வராரு. EVM மிஷின் வேண்டாம், வாக்குச்சீட்டு முறை வேணும் அப்படின்னு அவரு பாஜகவோட தில்லுமுள்ள மனசுல வச்சுதான் சொல்றாரு. மக்கள் சந்தேகப்படாத அளவுக்கு தில்லுமுள்ளு செய்கிற வித்தைகளை உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். இந்த தேர்தலில் கட்டாயம் அதை அவர்கள் கையாளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே EVM எந்திரங்களை பயன்படுத்தி மோசடி செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்பதை அது குறித்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆதாரங்களோடு நிறுவி வருகிறார்கள். ஒரு பக்கம் இப்படி தில்லுமுள்ளு பண்ணுது, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வங்கி கணக்குல இருந்து பாஜக பணத்தை திருடி இருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. என்னது, காங்கிரஸ் வங்கி கணக்குல இருந்து பாஜக பணத்தை திருடி இருக்கா? ஆமாங்க, தங்களோட வங்கி கணக்குல இருந்து பாரதிய ஜனதா கட்சி பணத்தை திருடி இருப்பதா காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் குற்றச்சாட்டி இருக்காரு. காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்குகள்ல இருந்து வருமான வரித்துறை ரூபாய் 65.89 கோடியை வரி நிலுவையாக பிடித்தம் செஞ்சிருக்கிறத சுட்டிக்காட்டி தான் அவர் பேசியிருக்காரு. The BJP government forced the banks of the Congress party, Indian National Congress, to transfer approximately rupees 65.89 crores from our deposits
to the government. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோடைய 4 வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கிடுச்சு. அதுக்கப்புறமா தீர்ப்பாயத்துல முறையிட்டு இப்ப தற்காலிகமா காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்குகள் செயல்பாட்டுல இருக்கு. இப்ப இந்த மாதிரிலாம் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? பாஜகவை போல் இல்லாமல் நாங்கள் இந்த தொகையை கட்சி தொண்டர்களிடமிருந்தே பெற்றிருக்கிறோம். மக்களவை தேர்தலுக்கு முன்பாக நடந்திருக்கும் இந்த செயலுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் வங்கிகளிலிருந்து எங்களது பணத்தை திருடுகிறார்கள். நாங்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ கூட்டணி ஆட்சியில் பாஜக இது போன்ற சம்பவங்களை சந்தித்தது என்று எதையாவது சுட்டிக்காட்ட முடியுமா அப்படின்னு கேசி வேணுகோபால் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. Unlike BJP, we got this money from ordinary workers of the party and we are collected money from the poor people of this country. That money is this. Just before the parliament election, can you imagine that? The account of the principal opposition party, basically he's been hijacked by the BJP government. இதை பற்றி காங்கிரஸ் பொருளாளர் அஜய் மக்கான் அவர்கள் பேசுகிறப்போ, ஜனநாயக விரோதமாக எங்கள் கணக்குகளில் இருந்து ரூபாய் 65 கோடி வருமான வரித்துறை பிடித்தம் செஞ்சிருக்கு. தொண்டர்கள் மூலமும் கட்சி உறுப்பினர்கள் மூலமும் சேகரிக்கப்பட்ட தொகை அது. வருமான வரித்துறை அதில் கை வைத்துள்ளது. வரியே செலுத்தாத பாஜகவை வருமான வரி அதிகாரிகள் எந்த கேள்வியும் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. इनकम टैक्स डिपार्टमेंट ने कहा था कि हमने ये लियन मार्क कर दिया है और अकाउंट फ्रीज नहीं किया, लेकिन लियन मार्क किया है, जो इनकम टैक्स डिपार्टमेंट ने कहा था. लेकिन 20 तारीख को उन्होंने एक स्टेप आगे जाकर के वो पैसा जो है वो जब्त कर लिया. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸுக்கே இந்த நிலைமையை ஏற்படுத்துது பாஜக. இதுக்கெல்லாம் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவாங்க. இதுக்கிடையில விவசாயிகள் மேல கருணையே இல்லாம நடந்துக்குது. ஹரியானா போலீஸ் சுட்டதுல ஒரு விவசாயி உயிரிழந்த சம்பவம் கூட மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கு. என்னங்க சொல்றீங்க? விவசாயிய சுட்டு கொன்னுட்டாங்களா? ஆமாண்டி செல்லம். சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்துதல், விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானாவின் ஷம்பு எல்லையில் விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. அதில் போராட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை குண்டு வீச்சு, ரப்பர் குண்டு வச்சு சுடுவது போன்ற நடவடிக்கைகளில் போலீஸ் தரப்பு ஈடுபடுறாங்க. இதில் தான் இளம் விவசாயி ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. அதனால் இன்றைய தினத்தை கருப்பு வெள்ளியா கடைபிடிக்கிறாங்க விவசாயிகள். ஹரியானாவில் ஆட்சி பண்ற பாஜக முதல்வர் ராஜினாமா பண்ணும் அப்படின்ற கோரிக்கையும் விவசாயிகள் முன் வச்சிருக்காங்க. 23 years old farmer from Punjab was shot dead by the police inside the Punjab territory, shot dead by the Haryana police, which is absolute unacceptable, which is intrusion into the Punjab territory, is denying that anybody has died, and it is also denying that anything is happening. Any violence is taking place. So I would say that social media is full of state-sponsored violence against the farmers. மணிப்பூர் மாநிலமே பத்திக்கிட்டே இருந்தது. பல அப்பாவி பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. பல கொடூரமான கொலைகளும் செய்யப்பட்டுச்சு. அப்படி இருந்தும் பாஜக ஆளக்கூடிய மாநில அரசு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. இப்ப இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு பாஜக முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிடுவாரா என்ன? பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூருக்கு போகவே இல்லை. மக்கள் மேல பாசமும் இல்லை, பயமும் இல்லை. இவங்க தான் இந்தியாவை 3வது முறையா வந்து ஆட்சிக்கு வந்து முன்னேற்ற போறாங்களாம். அட, கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. ஆனா ஆட்சி பண்ற காலகட்டத்துல அப்பாவி மக்களை பாஜக ஏன் வாட்டி வதைக்குதுன்னு தான் புரியல. வட மாநிலங்கள்ல விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல மீனவர்கள் போராடிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? ஆமாண்டி செல்லம். ஜான்சன் அப்படிங்கிற ராமேஸ்வரம் மீனவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிச்சிருக்கு இலங்கை அரசாங்கம். இதுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல மத்திய பாஜக அரசாங்கம். இலங்கை அரசையும் மத்திய பாஜக அரசையும் கண்டித்து மீனவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. வருஷம் நடக்கிற கச்சத்தீவு அந்தோனியார் திருவிழாவையும் புறக்கணிச்சிருக்காங்க. மத்திய அரசு மற்றும் இலங்கை அரசின் தமிழக மீனவர்கள் மீதான விரோத போக்கை கண்டிச்சு பிப்ரவரி 27 மனித சங்கிலி போராட்டமும், பிப்ரவரி 28 மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய ஆர்ப்பாட்டமும் நடைபெறும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? அப்படியா? சூப்பர்ங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிக்க வேண்டியது தானே ஒரு நல்ல எதிர்க்கட்சிக்கு அழகு. ஆமாண்டி செல்லக்குட்டி. இதுல என்ன நடந்தது அப்படிங்கிற விவரத்தையும் செல்வ பெருந்தகை அவர்கள் விளக்கமா அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. அப்படியா? அவரோட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு? விளக்கமா சொல்லுங்களேன். திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து பிப்ரவரி 3 அன்று கடலுக்கு சென்று கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 2 விசை படகுகளை சிறைப்பிடித்து படகுகளில் இருந்த 23 மீனவர்களில்
20 மீனவர்களை மட்டும் விடுதலை செய்த இலங்கை நீதிமன்றம் 2 படகுகளின் ஓட்டுநர்களுக்கு தலா 6 மாதங்கள் சிறை தண்டனையும் 1 மீனவருக்கு 1 வருட சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிச்சதை சுட்டி காட்டியிருக்காரு. போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் கிட்ட மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதையும் அதனால அவங்க போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டதையும் குறிப்பிட்டிருக்காரு. மத்திய மீன்வளத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் தமிழக மீனவ பிரதிநிதிகள் நேரடியாக சென்று சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்திய பின்னரும் மத்திய அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இந்த நிலைமையில மேலும் ஒரு ராமேஸ்வரம் மீனவரான ஜான்சன் என்பவருக்கு இலங்கை நீதிமன்றம் மீண்டும் 6 மாத சிறை தண்டனையை விதிச்சிருக்குன்னு தன்னோட அறிக்கையில அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா மீனவர்களுக்குன்னு தனி அமைச்சகம் அமைப்போன்னு வாய்க்கிலேயே பேசினாங்களே பாஜக. மோடி ஆட்சிக்கு வந்தா மீனவர்கள் கைது நடவடிக்கையே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மோடி ஆட்சி பண்ற இந்த 10 வருஷத்துல இவங்க சொன்ன எதுவுமே நடக்கலையே. கரெக்டா சொன்ன தம்பி. இதையும் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு. கடந்த 2014 முதல் பிப்ரவரி 2024 வரையிலுமான 10 ஆண்டுகளில் சுமார் 400 படகுகள் உட்பட 3179 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி ஆட்சியின் வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியினால்தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலும் தாக்குதலும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, எல்லாம் ஒரே நாடகம். பாஜகவோட சாயம் எப்போ வெளுத்து போச்சு. ஆமாங்க, சாயம் வெளுக்காத மாதிரி ஒரு நல்ல பெயிண்ட் கொடுங்க. கவலையே படாதீங்க, நம்ம கிட்ட வாங்குற பெயிண்ட் செவுத்துல இருந்து பிரியவே பிரியாது. செவுத்துல அடிக்கிறதுக்கு இல்லங்க, வேற எதுக்கு கேக்குறீங்க? என் டார்லிங்கோட மூஞ்சிலையும் உடம்புலையும் அடிக்கிறதுக்கு. என்னது, உடம்புல அடிக்கிறதுக்கா? அடா ஆமா தம்பி, இவளுக்கு ஏத்த மாதிரி நல்ல கலரா இருக்கணும்னு ஒரு பெயிண்ட் கடையில ரோஸ் கலர் வாங்கி அடிச்சேன். அது நாளுக்கு நாள் மங்கிக்கிட்டே வருது. மங்காத கலரா, அதாவது ஃபேட் ஆகாத கலரா இருந்தா கொடுங்க. அட பாவி, இதுக்கு தான் ஒரு கூட சன்லைட் ஒரு கூட மூன் லைட்னு பாட்டு பாடினியா? அப்பவே சுதாரிச்சிருக்கணும். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்கனே. ஏங்க, பெயிண்ட் கேட்டா என்னென்னமோ பேசுறீங்க. ஏய், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. இரு, வார்னிஷ் எடுத்து கலந்து மூஞ்சில ஊத்துறேன். ஐயோ, வார்னிஷா? செல்லக்குட்டி வந்துரு, ஓடிடலாம். அதாகப்பட்டது மகாஜனங்களே.